வெல்கம் டு ஸ்டோரி கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பீஸா பாப்பா எஸ்கேப்புன்ற ஒரு ரோப்ளாக்ஸ் கேம் தான். இதில் வந்து ஸ்பீட் ரன் பண்ண போகிறேன் என் 3 ஃப்ரெண்ட்ஸோடு. அதில் ஒருத்தன் வந்து சாய் சரண், இன்னொருத்தன் வந்து சரவணா. அதுக்கு வந்து டிஎஸ்ஆர் சாய், இன்னொன்று வந்து சரோ பின்னாடி தான் வந்துட்டுருக்கானுங்க. இது வந்து ரொம்ப ஈஸி மோடில் தான் விளையாடிட்டுருக்கோம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே முடிச்சிடலான்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு வெயிட் பண்ணாமல் போனாலே முடிச்சிடலாம். கொஞ்சம் இந்த ஜம்பெல்லாம் பார்த்து பண்ணணும். இதில் என்ன, நான் கார்னரில் போனால் அடி வேணாம் சொன்னேன்ல. இந்த மாதிரி கார்னரில் போனால் கீழே விழுந்துருவான். இதே மாதிரி இப்போ இந்த லெவலில் இந்த டைம் கம்ப்ளீட் பண்ணுறோம். என்ன சாய் அடி வாங்கிட்டே இருக்கீங்க போல்? ஆமாம் அடி வாங்கினே இருக்கும். நான் பார்த்தியா உன்னோட முன்னாடி போயிட்டேன். முன்னாடி போனேன், முன்னாடி போல பின்னாடி தான் இருக்கேன். நீ சொல்லும் போது தான் சார் அடி வாங்கினேன் நீ. ஆமாம் அது என்ன வாய்தான். இந்த இடத்துல தான் அதிகமாக அடி வாங்கினது. டம்மு அடி வாங்கினேன். வரல இன்னும். ஐயா, இந்த இடம் இன்னும் இவ்வளோ கஷ்டமாக இருக்கு. திரும்ப நான் இந்த லெவலை முடிக்கல. இருந்தாலும் என் கையில் ஒரு ட்ரிக் இருக்கு. என்ன பண்ணுற நீ? அந்த ஓரமாகவே போய் எகுறா. அதெல்லாம் இல்லை, நம்ம இப்படி இதுவை மட்டும் திருப்பினா ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிட்டு அந்த சைடு தான் நான் திருப்பிட்டு அழகாக அந்த ஸ்க்ரீனை திருப்பிட்டு அழகாக அந்த சைடு போயிடலாம். இது வேற சம்ம. இங்கே ஒருத்தர் இருக்கான், இவனை மதிக்காதீங்க நீங்கள். எங்க இருக்காருன்னு தெரியலையேடா. அவன்லாம் வரமாட்டான். சர ப்ரோ நீ எங்க தான் ப்ரோ இருக்க? பேசு ப்ரோ. அவன் வரமாட்டான். ப்ரோ என்ன ப்ரோ போய் சொல்ற? லாவா எஸ்கேப் இன்னும் வரவே இல்லை ப்ரோ. இப்பதான் ப்ரோ ஆசிட் எஸ்கேப். இதுதான் இருக்கிறதுல ஈஸி. இந்த வே தான் இருக்கிறதுல ஈஸி. இந்த இதுல ஆசிட்ல செத்துனே இருக்க. நீ எப்படி வந்த? இந்த சைடு வழியா வந்தாரா இருக்கிறதுல ஈஸி. ஓகே நானும் உன்னை பார்த்து வரேன். இது நீ போயிட்டு முன்னாடி போயிடு. சரோ பாவம். ஈஸி தான் இந்த வே. அழகா இது மேலே ஏறிட்டு இப்போ மேலே ஏறிட்டு இந்த இடம் ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா திடீர்னு புடிச்சிட்டான்டா. நான் இப்போ இந்த லெவலை வந்து நான் ஒரு 4 அட்லீஸ்ட் ஒரு 10 ட்ரையாவது எடுத்துருப்பேன் இந்த லெவலுக்கு. 10 வீடியோவாவது எடுத்துருப்பியா? 10 ட்ரையாவது எடுத்துருப்பேன். அதெல்லாம் கேன்சல் பண்ணி. ஓகே வாடா, நம்ம வந்துட்டோம்ல. அதுலேருந்து நானும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிறேன். அது துளசி. நான் அது எந்தோ லைக் பண்ணுறேங்க ப்ரோ, மறக்காம. ஆமாம், லைக் பண்ணுறேங்க. இந்த லெவல் கொஞ்சம் கஷ்டமான லெவல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகே நான் யூடியூப் சேனலில் பண்ணுறேன். ஆனால் இந்த கேம் விளையாடுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் என்ன பிரச்சனைனா, சின்ன இடத்துல இந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸில் படாமல் போனோம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது. இந்த இடத்துல கரெக்டாக ஜம்ப் பண்ணிடலாம். அந்த லாஸ்ட்டில் வந்து ஜம்ப் பண்ண முடியாது. அந்த இடத்துல நின்று ஜம்ப் பண்ணணும் பொறுமையாக. அது தெரியாமல் நான் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தேன். நின்று ஜம்ப் பண்ணணும். இதுக்கு இப்போ ஏதாவது ஸ்பீட் இருந்தாலும் கேட்குறது எனக்கு புரியுது. அதெல்லாம் அப்படி தான், அதெல்லாம் கேட்கக்கூடாது. ஜம்ப் வந்துட்டான். ஏய் ஷைகோ வராத. வந்துட்டான் பாருங்க. டிஎஸ்ஆர் சாய் பின்னாடியே வந்துட்டான் பாருங்க. கரெக்டாக ஜம்ப் வந்துட்டான்யா. இன்னும் கொஞ்சம் பார்த்து போயிருக்கணும் அந்த இடத்துல. இன்னும் கொஞ்சம் பார்த்து போயிருந்தா அந்த இடம் கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஜம்ப். எப்படி அவ்வளோ ஹைட்டு போனேன் நான்? அவன் மண்டை மேலே எகிரி குஸ்துன்னு நினைக்கிறேன். ஈஸி தான். ஷிட், 2 பேரும் வந்துட்டாங்க. ஈஸி தான் இந்த லெவலு. ஆனால் அவங்க செத்துக்கிட்டே இருக்காங்க. நமக்கு ஈஸி தான் இந்த லெவலு. வந்தாச்சு, அவ்வளோதான். லெவலில் முடிச்சா சொல்ல ஈஸி தானே, முடிச்சிட்டோம் பாருங்கள். இந்த லெவல் ஈஸி. இந்த லெவல் ஈஸி. ஆனால் நான் மட்டி மாதிரி இந்த இடத்துல விட்டானே. என்னதுடா அது மட்டினா? என்னதுடா மட்டினா விளையாட தெரியாம இருக்குது. சொல்ல இப்போ சொருவணும் பாருங்க. என்னடா நீ வேஸ்ட் மாதிரி போடா. ஆனா ஒரே ட்ரைல கம்ப்ளீட் பண்ணிட்டேன். முடிச்சாச்சு இந்த வேலை. அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸி தான். சரி, கஷ்டம் தான் ஒத்துக்கிறேன். ஈஸின்னு சொன்னேன், தோத்துட்டேன். கஷ்டம் தான் ஒத்துக்கிறேன். கஷ்டம் தான் ஒத்துக்கிறேன். சரி, ஓகே. அதுக்கப்புறம் மறக்காமல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
எந்தையும் அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. துளசிநாதன் சேனல் போடுங்க. இவன் வந்து ஸ்டோரி கேம், அந்த துளசிநாதன். அப்புறம் ஸ்டோரி கேமில் WWOMG எல்லா எம்ஜியும் போடுவோம். அதில் நான் HHH இவன் கோல்டு பர்க். என்னடா ஸ்ரீகாந்த்? கரெக்டு தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து இந்த இப்போ யூடியூப்பில் புதுசாக ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. அது முடிஞ்சால் அழுத்தி விட்டு போங்க ஹைப்பை. அது என்ன காசா போகுது ஹைப்பில்? எனக்கு கொஞ்சம் லைக் மட்டும் பண்ணுறேங்க. ஹைப்பை மட்டும் பண்ணி விட்டு போங்க. கெஞ்சி கேட்குறேன் गाइस. அதான் இப்போ யூடியூப் அல்காரிதம் ஹைப் பண்ணி விட்டு போங்க. ஆமாம் गाइस, ப்ளீஸ் ப்ளீஸ். அவ்வளோதான். அப்படியே ஏன் சேனலில் சொல்கிறா? இவன் சேனலுக்கும் முடிச்சிருங்க. துளசிநாதன் சேனல். இது ஈஸி தான். இந்த இடத்துல கொஞ்சம் செத்துட்டேன், அதை கட் பண்ணிட்டேன். ஒரு 2 தடவை செத்துட்டேன். இது ஈஸி தாங்க. ஒரே லெவலில் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, ஒரே லெவலில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நம்மளும் ஒரே லெவலில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு. ஓகே ஓகே, தவிர்த்துடலாம். புன்னகைகள் டு த கோர். நான் பாடுறேன் புன்னகைகள் சேர்த்து ஆளு. ஏன்னா அந்த லெவல்லே இருக்கண்டா ஸ்ரீகாந்த், அந்த பாப்பா. ஈஸி ஈஸி கேம். ஸ்ரீகாந்த் நான் தான் அந்த லெவல்லே இருக்கண்டா. ஷிட், கடுப்பாகுது. கடுப்புகள் டு த கோர். இது என்னன்னு தெரியல, அதில் போவேணா? ஈஸி தான் இந்த லெவலு. ஆனால் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு எதிர்பார்க்கல. வேணா இப்படி மட்டி மாதிரி தோக்குறான். மட்டி மாதிரி தோக்குறான். இருக்கிறதுல ஈஸி லெவலில், ஆனால் மட்டி மாதிரி நான் தோத்துட்ருக்கேன். அது விஷயம் இல்லை. இந்த க்ரௌபார், இங்கே ஒரு க்ரௌபார் இருக்கும். அந்த க்ரௌபாரை மட்டும் எடுத்து இதை ஓப்பன் பண்ணிடலாம். இந்த சைட்லலாம் இவங்கிட்ட இருக்குது க்ரௌபார். டேக். ஃபைனலி வந்துட்டான். ஒரு 1/2 ஹவராக உக்காஞ்சி முக்கிட்டு இருந்தான் அவன் வரத்துக்காக. ஈஸி தான். இப்போ அடுத்த லெவலுக்கு ஓப்பன் பண்ணிட்டான் ஃபைனலி. இப்போ அதை ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே போனால் அடுத்த லெவல் வந்துடும். உள்ளே போயாச்சு ஃபைனலி. ப்ரெஸ். மேலே மேலே மேலே, அப் அப் அப். இது அடியில், அதோட அடி பாட்டம் வந்துச்சு. டாப்பில் எந்த இடத்துல ஓப்பனிங் வந்துட்டான். இந்த லெவல் கொஞ்சம் கஷ்டமான லெவல் இருந்தாலும் ஈஸியாக தாண்டலாம். இதை கொஞ்சம் கஷ்டப்படணும் இந்த லெவலுக்கு மட்டும். இப்படி தாண்டா மண்டையில் சூரிய வாங்குவான். அது எப்படி நான் அதை குத்திட்டு கொஞ்சம் அது மேலே போவோம் பார்த்தீங்கன்னா, அந்த டைம்லேயே நீங்கள் தாண்ட ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. புரியுதா? அவன் பாருங்கள், இப்போது சாய் சேர்த்து தான் பாருங்கள். அவனுக்கு வேறு கோடாலி, நமக்கு வேறு கோடாலி. அதனால தான் பிரச்சனை இங்கே. அது குத்துனதுக்கப்புறமா தாண்ட ஆரம்பிச்சிடும். எனக்கு இது வரைக்கும் தெரியல. லாஸ்ட்டில் தாண்டும் போது மட்டும் தான் தெரிஞ்சிச்சு அதில் இதுவே. இந்த இடத்துல நிறைய பேர் தாண்ட முடியாமல் கஷ்டப்படுறது எனக்கு தெரியும். அது எப்படின்னா, இது ரொம்ப ஸ்பீடான கோடாலி இது. நானும் ரொம்ப ஸ்பீடாக தாண்டிடலான்னு பார்த்து முடியல. அது ஸ்பீடாக குத்திடும். நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே குத்திடும். இப்போ இந்த மாதிரி தற்கொலை மாதிரி குத்து வாங்காமல் ஒழுங்காக விளையாடணும். அதுக்கு தான் நான் பண்ணி காமிச்சேன். நான் ஒன்றும் வேணுன்றாலும் தோக்கலை, தெரியாமல் உங்களுக்கு பண்ணக்கூடாது அந்த மாதிரி அப்படின்றது காமிச்சேன். அவ்வளோதான், சோரி போயிடுச்சு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணக்கூடாது. அது சொல்லி காமிச்சேன். நான் வந்து தோக்கலாம் மாட்டேங்க, தோக்கிறதுலாம் இல்லை. இங்கே நின்றுட்டு இப்போ பாருங்க ஓட்டுறேன்னா சோரி அது. பண்ணிட்டோம். சொன்னல நான் ப்ரோ பிளேயருங்க. இதெல்லாம் ப்ரோ பிளேயர்னு சொல்லக்கூடாது இதுக்கப்புறம். அதெல்லாம் கணக்காதீங்க. ப்ரோ பிளேயர் நான். ஒரே அட்டம்ப்டில் தாண்டிட்டேன். நம்பணும், ஒரே அட்டம்ப்டில் தாண்டிட்டேன்னு. ஹெல்ப் மீ. எனக்கு தெரியும் அந்த இடத்துல செக் பாயிண்ட் பிடிச்சிருவோன்னு தெரியும் எனக்கு. அதனால தான் இப்போ நான் செத்தேன். சொல்ல ப்ரோ பிளேயருங்க சொன்னால் நம்புங்க, ப்ரோ பிளேயர் நான். ஐயோ தலை தள்ளி விட்டுச்சு. நீ செத்துட்டு இல்லாமல் என்னையும் சாவடிக்கிறீடா, ஏன்டா? ஏண்ணே சம்பந்தமே இல்லாமல் சாவறோம். இல்லைங்க, நான் அங்கே போய் செக் பண்ண வந்துட்டாங்களா ஆளுங்கன்னு. அப்போ தெரியாமல் கால் சிலிப்பாகி கீழே வந்துட்டேன். அது வந்து ஸ்பீடு பத்தலை. அப்புறம் இப்படிலாம் சமாளிக்க வேண்டியதாகுது. கரெக்டாக ஸ்பீடு பத்தலை. சொல்ல அந்த ட்ரெட்மில் கொஞ்சம் ஸ்லோவாக முடிச்சிடலாம். ஈஸி லெவல் தான். சொல்ல அது ட்ரெட்மில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஐயோ இல்லை அது வந்து நான் சும்மா செத்து பார்த்தேன். கரெக்டாக இருக்கா
அந்த இடம் அப்படின்னு சொல்ல ட்ரெட்மில் ஸ்லோ. இப்போ நான் ஸ்பீடாக வந்ததுக்கு ஸ்பீட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா ட்ரெட்மில்டு. ஐயோ ஜம்ப் 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 ஜம்ப். ஆனால் இதெல்லாம் ஒரே டைமில் தாண்டுருவேன் இதெல்லாம். டன் ஜம்ப் ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஜம்ப் ஜம்ப் பண்ணியாச்சு. அவ்வளோதான், தாண்டியாச்சு. வரடத்துலன்னா என்னெல்லாம் பேச வேண்டியதாக இருக்குது. சரி ஓகே. அதாவது இந்த செக் பாயிண்ட் அடியில் இருக்கும். நீங்கள் கீழே விழுந்தால் கூட அந்த கல்லை உரசி வந்தீங்கன்னா செக் பாயிண்ட் கிடச்சிரும் உங்களுக்கு. செக் பாயிண்ட்டை பொறுத்து தான் இந்த கேமே. இப்போ ஓப்பன் ஆகிடுச்சா, இப்போ ஜம்ப் பண்ணி அந்த இடத்துல கீழே விழுவும் பாருங்க. எனக்கு தெரியும் அந்த இடத்துல செக் பாயிண்ட் இருக்கும்னு. தான் வந்துட்டு பாருங்கண்ணா, சொருவிட்டேன். அவ்வளோதான், வந்தாச்சு. இந்த இடம் செக் பாயிண்ட் வந்துச்சா சொல்ல. ஜம்ப் ஜம்ப் ஜம்ப். கிலோ ஜஸ்ட் மிஸ். ஜம்ப் ஜம்ப். ஓஹோ ஆமாம், ஜஸ்ட் ஜம்ப். முடிடா லேட்ர. புஷ் தான். ஜம்ப். இதெல்லாம் ஈஸின்னு சொல்ல மாட்டேன். இருக்கிறதுலே இந்த கேம்லேயே கஷ்டமான லெவலு. ஆனால் இது ஒரே அட்டெம்ப்டில் நான் கிளியர் பண்ணிட்டேன். அதான் எனக்கு அதிசயமாக இருக்குது. ஜம்ப் ஃபைனலி இந்த லெவலில் இருக்கிறதுலே கஷ்டம். ஆனால் நான் கட்டே பண்ணாமல் ஒரே லெவலில் கிளியர் பண்ணேன். ஒரே இதில் கிளியர் பண்ணேன், கட்டே பண்ணாமல். ஈஸி தான். அடுத்த லெவலுக்கு போவோம். இதுவும் ஈஸி தான். முடிச்சிடலாம். இந்த காட்டுக்குள்ளே போகும்போது அவன் வந்து பிடிக்கணும். ஏன்னா அப்போ தான் பிளாக் கலர் ஆக்கியிருக்கானுங்க ஃபுல்லாக ஸ்க்ரீனை. பின்னாடி இருந்து வந்து பிடிப்பான்னு நினைக்கிறேன். பின்னாடி இருந்து வந்து பிடிப்பான். ஆமாண்டா, பின்னாடி இருந்து வந்து பிடிப்பான். ரொம்ப ஈஸி தான். ரொம்ப ஈஸி தான். மெசேஜ் வேறு எப்பப்பெல்லாம் வருது பாருங்க, கடுப்பு. முடிச்சாச்சு, வேலை முடிச்சாச்சு. மெசேஜாக வந்து தள்ளுதே. கீழே மட்டும் விழுந்துடாதப்பா தம்பி. மேட்ச் லெசன் முடிச்சாச்சு. கேமை ஃபைனலி கேம் ஃபினிஷ்ட். இருக்கிறதுலே ஈஸியான கேம் இதுதான் ரோப்ளாக்ஸ்லேயே. அப்புறம் பார்பேரியன் எஸ்கேப். அடுத்தது பார்பேரியன் எஸ்கேப் ஸ்பீட் ரன் பண்ண போகிறோம். சேனலில் பாருங்க, சேனல் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன். ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன். அது ஸ்பீட் ரன்னாக முடிக்க போகிறேன் நான். முடிச்சாச்சு.